உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உண்மையாக யெகோவா ராஃபா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாகவும் இந்த யூடியூப் மூலியமாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வெள்ளக்குள்ள நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். இன்னைக்கு இதுலேருந்து நம்ம சில விஷயங்களை இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்னைக்கு யோசுவான்ற இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி, யோசுவான்ற ஒரு மனுஷர் அவர் காணப்பட்டவராக இருக்கிறார். மோசேக்கு அடுத்து அவர் ஒரு தலைமையை எடுத்து ஒரு பெரிய ஊழியங்களை அவர் செய்தவராக இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்போது மோசேக்கு அடுத்து இன்னைக்கு வந்தவர் யாருன்னு பார்க்கும்போது யோசுவா வந்தவராக இருக்கிறார். யோசுவாக்கு கொடுத்த பொறுப்புகள், யோசுவா கொடுத்த ஊழியங்கள், யோசுவா கொடுத்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் பயங்கரமான காரியங்களை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம வாசித்து வரும்போது அதுல யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். முதலாவது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தனாக மோசே மரித்த போது கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து எல்லாரும் நீங்கள் இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க என்றார். அல்லேலூயா. நீங்க தேசத்துக்கு நீங்க போங்க என்றார். அதுக்கப்புறம் மோசே மரித்த பிறகு யோசுவாவை கர்த்தர் எழுப்பி என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை கொண்டு நீ புறப்பட்டு போன்றார். போகும்போது யோசுவாக்கு எதிர்த்து வந்த எரிகோ கோட்டையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கர்த்தர் முறியடித்து ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஊழியத்தை யோசுவா கையில கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தேவன். அப்போ யோசுவா பார்க்கும்போது மோசேக்கு அடுத்த தலைமை அவர் எடுக்கிறவராக இருக்கார். அந்த ஊழியத்தின் பொறுப்பு அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஊழியத்தில் அந்த ஜனங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஒரு அசைக்க முடியாம ஒரு தேவ மனுஷன், அவருடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவன் அவரோடு கூட இருக்கிற வாக்குத்தத்தம் சொன்னவர். இப்படியாப்பட்ட ஒரு தேவன். இப்ப பாருங்க, அந்த யோசுவாக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அதுல 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிப்போம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாம இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்க தேவ வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பார்க்கும்போது ஒரு தலைமை, ஒரு பெரிய ஊழியத்தை யோசுவாக்கு வரக்கூடியதா இருக்கு. 2வது காரியம் யோசுவாக்குள்ள வருகிறது என்னன்னு பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ இரவும் பகலும் தியானிக்கும் போது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நீ நடந்து கொள்வாய். அப்ப பார்க்கும்போது தேவன் யோசுவாவை பார்த்து பேசுகிற காரியம் என்றால், ஒரு மனுஷனுக்கு ஞானம், இந்த புத்தி எப்ப நம்மளுக்குள்ள வெளிப்பாடு வரும் என்று பார்க்கும்போது, வேதத்தை நன்றாக வாசிக்கிற மனிதனுக்கு, வேதத்துக்குள்ள போகிற மனுஷனுக்கு நல்ல ஞானம் வருகிறதா இருக்கிறது, நல்ல புத்தி வருகிறதா இருக்கிறது. அவன் புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது மிக பெரிய பெரிய மகான்கள் இந்த உலகத்துல வந்தாங்க. லைட் கண்டுபிடித்தவர்கள் ஆகட்டும், நீ கரண்ட் கண்டுபிடித்தவர்கள் ஆகட்டும், பெரிய பெரிய காரியங்கள் சயின்டிஸ்டுங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அநேக பேர் வேதத்திலிருந்து எடுத்து சில தியானித்து வேதத்தின் பிரகாரமாக இன்னைக்கு சில கருவிகளை இன்னைக்கு உண்டாக்குனவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது இந்த வேத வசனத்துக்குள்ள போற மனுஷன் எப்போதும் அவன் தோற்று போக மாட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்றார். முதல்ல அவருக்கு யோசுவாக்கு இவ்வளவு ஜனங்களை நீ நடத்த வேண்டும், இவ்வளவு பேரை நீ கொண்டு போக வேண்டும், உனக்கு அநேக சவால்கள் இருக்கு உன் வாழ்க்கையில, அநேக தடைகள் உன் வாழ்க்கையில இருக்கிறது, நீ அநேகத்தை தாண்டி நீ போகணும், இத்தனை ஜனங்களை நீ கொண்டு போக வேணும் என்று அந்த இடத்துல யோசுவாக்கு தேவன் பேசக்கூடிய காரியமா இருக்கு. அதுக்கு முதல் ஒரு வேலையை யோசுவாக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ எல்லாத்துலயும் வெற்றி சிறக்கணும், உன்னுடைய யுத்தத்துல நீ வெற்றி சிறக்க வேண்டும், உனக்கு வருகிற வேலையில நீ வெற்றி சிறக்க வேண்டும், போற இடங்கள்ல நீ வெற்றி சிறக்க வேண்டும், வருகிற பெரிய பெரிய ராட்சசி பெரிய பெரிய ஜனங்கள்ட்ட நீ வெற்றி சிறக்கணும் என்றால் இரவும் பகலும் வேத வசனத்தை நீ தியானம் பண்ணு என்றார். அது உன் வாயை விட்டு பிரியாம இருப்பதாக என்றார். அப்ப அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ போ, இப்போ புத்திமானாய் நடந்து கொள்ள என்றார்.
புத்திமானாய் நடந்து கொள் என்றார். சில நேரத்துல என்ன பண்றோம், சத்தியத்தை சரியான ரீதியில நம்ம வாங்கி கொள்றது கிடையாது, சத்திய வார்த்தை நம்ம சரியான ரீதியில் தியானம் பண்றது கிடையாது. இதனால நம்மளுக்கு என்ன ஆகுறதா, சில தோல்விகள் நமக்குள்ள உண்டாகிறதா இருக்கிறது, தோல்விகள் உண்டாகிறதா இருக்கிறது. அப்ப பாருங்க, யோசுவாக்கு இந்த 1வது அதிகாரத்துல இருந்து இந்த 6வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் வெற்றி சிறத்துட்டே வராரு. சூரியனை நீக்கி வைக்கிறார், எல்லாத்துலயும் கர்த்தர் அவர் கூட இருந்து அவர் போன இடங்கள், அவர் கை வைத்த இடங்கள் எல்லாம் யோசுவாக்கு கர்த்தர் வெற்றியே கொடுத்து கொண்டு வரார். ஆனா இந்த 6வது அதிகாரத்துல வரும்போது யோசுவாக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி, ஒரு பெரிய ஒரு அவமானம், ஒரு பெரிய அடிப்படுகிற காரியம், பெரிய ஒரு தோல்வியை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்திருக்க முடியாது, அவர் வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த மாதிரி தோல்வியை பார்த்திருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்ததா என்று அவரே பொழும்பக்கூடிய ஒரு காரியம் அங்க நடக்கப்படுகிறதா இருக்கு. 6வது அதிகாரத்துல வரும்போது யோசுவாக்கு அந்த எரிகோலேருந்து கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி கொடுக்குறாரு. அந்த 1, 2, 3 இந்த 6வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. அந்த 7வது அதிகாரத்துக்கு வரும்போது யோசுவாக்கு ஒரு பெரிய தோல்வியை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். யோசுவால நீங்க 7வது அதிகாரம் அதுல 2வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்க, அந்த நாட்டை வேவுபடுத்து. அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவரை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஜனங்கள் போகிறது யாரும் அவ்வளவு பேர் தேவையில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்துவது தேவையில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். போதும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதுக்கப்புறம் கீழே வாசிப்போம். இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் யோசுவாக்கு கர்த்தர் வெற்றி கொடுத்தவர், ஜெயத்தை கொடுத்தவர். இப்போ அந்த இடத்துல இருந்து அந்த வெற்றிலிருந்து வரும்போது, யோசுவா வரும்போது இந்த ஆய் பட்டணத்துக்கு எதிராக போய் ஆய் பட்டணத்தை முறியடிக்கணும், ஆய் பட்டணத்தின் ஜனங்களை அவர்கள் சங்காரம் பண்ண வேண்டும். அது இருக்கும்போது பார்க்கும்படியாக ஜனங்களை அந்த இடத்துல அனுப்பும் போது அவரும் போய் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல பாக்குறாங்க, சுற்றி பார்த்து இங்க யோசுவா கிட்ட சொல்றாங்க, ஜனங்களை நீ வன்புறுத்த தேவையில்லை, கொஞ்சம் ஜனம் போய் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், அந்த யுத்தத்தை போய் நம்ம ஜெயிச்சுட்டு வரலாம், நம்ம எல்லாமே வெற்றி செல்ல. அப்போ அந்த மனிதருடைய வார்த்தையை கேட்டு யோசுவா என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை அனுப்புகிறவரா இருக்கிறார். இப்ப அனுப்பி அந்த ஜனங்கள் என்ன ஆனார்கள் என்று கீழே வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர், அப்படியே 3000 பேர் ஜனங்கள் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஜனங்களுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். ஆயின் மனுஷர்கள் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. மனுஷனோட இருதயம் கரைந்து தண்ணீராக போய்விட்டது. அப்பொழுது யோசுவா இப்பதான் புத்தி வருது அவருக்கு. தன் வஸ்திரங்களை வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் எல்லாரும் எல்லாம் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக, தேவனுடைய உடன்படிக்கைக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அழுந்தார்கள். ஹல்லேலூயா. அழுந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த 1வது அதிகாரத்துல இருந்து இந்த 6வது அதிகாரம் வரைக்கும் பெரிய பெரிய சவால்களை சந்தித்தவர், பெரிய பெரிய வெற்றிகளை பார்த்தவர், பெரிய பெரிய வெற்றிகளை குமித்தவர். இப்படியாக தேவனுடைய ஆலோசனையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவ சமூகத்துல இருந்து வெற்றியை சிறந்த ஒரு யோசுவாக்கு இந்த சிறு பட்டணம், ஒரு சின்ன பட்டணத்துக்குள்ள 36 பேர்கள் கிட்ட அவர்கள் வெட்டுண்டு
அவர் இருதயங்கள் கரைந்து போனது, தண்ணீர் போல கரைந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்கு சில காரியங்களை அவர் ஒரு வெற்றி சிறக்கணும் என்றால் சில காரியங்களை போய் கர்த்தரிடத்துல காத்திருந்து தேவனிடத்தோட ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவர் போய் யுத்தத்துல போனவராக இருக்கிறார். ஆனா இந்த 7வது அதிகாரத்துல வரும்போது அவர் மனுஷனுடைய ஆலோசனை அவர் கேட்டவராக இருக்கிறார். மனுஷனுடைய காரியத்தை கேட்டு அனுப்பித நிமித்தம் அந்த ஆய் பட்டணத்துக்கு முன்பாக மிகவும் ஒரு தோல்வி உண்டாகி அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அந்த யுத்தத்துல அவர்கள் அவமானப்பட்டு அவர்கள் வந்தவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுக்குதான் நான் சொல்றேன், தேவனுடைய ஆலோசனை நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. அது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், ஒரு பெரிய வேலையா இருக்கலாம். உங்க வாழ்க்கை நீயே ஒரு தீர்மானத்தை எடுத்து யாரோ ஒரு மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு ஏதோ ஒருத்தன் சொல்லுகிறான் என்று சொல்லி அந்த ஆலோசனைக்குள்ள நீ போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க. ஒரு சின்ன வேலையை நீங்க தொடங்குறீங்கன்னா அதுக்கு கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. இல்ல ஒரு கம்பெனி தொடுகிறீங்க, அது ஒரு இடத்துல ஒரு ஆலோசனை கேளுங்க. ஒரு குடும்பத்துல வீடை கட்டுறீங்க, அதுக்கு ஒரு ஆலோசனை கேளுங்க கர்த்தரிடத்துல. ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்களா, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. இன்னைக்கு அநேக பேர்கள் சில பிசினஸ்ல கூட தன்னை காரியங்கள் எல்லாம் போடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இதுல நீ பெரிய ஆளாயிடுவ, இதுல நீ போடு, இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி, இதுல கூடு, இதுல பணம் போடுன்னு. ஆனா கர்த்தர்ட்ட ஒரு ஆலோசனையும் கேட்டிருக்க மாட்டாங்க. தேவனோட சமூகத்தை உட்காந்து ஜெபித்து இருக்க மாட்டாங்க. அவங்களா ஓனா டிசிஷன் எடுத்து போவாங்க. கோடிக்கணக்கா லாஸ் ஆகி தோல்விப்பட்டு வரக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தை நீங்க உட்காந்து ஆலோசனை கேளுங்க. அப்பா, நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த காரியத்துக்குள்ள நான் போறேன், ஆண்டவரே இது உமக்கு பிரியமா, அது உமக்கு நான் செயல் பண்ணலாமான்னு கேட்டு நீங்க போங்க. அது ஒரு சின்ன துளி இருந்தாலும் அது பெரிய துளியா கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான தேவனா இருக்கிறார். உன்னிடத்துல சின்ன நீ ஒரு காரியத்தை தான் விதைச்சிருப்ப, ஆனா உனக்கு பெரிய அறுவடையை பார்க்கக்கூடிய ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல யோசுவாக்கு வந்த ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய நிந்தை அவருக்குள்ள காணப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? தன்னை சாயங்காலம் மட்டும் தன்னை சாம்பலை தலைமையில போட்டுக்கொண்டு தன்னை வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஐயோ நான் ஆண்டவரே உங்ககிட்ட ஆலோசனை கேட்காம நான் இப்படியாக செய்து விட்டேனே, இப்படியாக ஒரு தோல்வி உண்டானது என்று அந்த இடத்துல புழும்பக்கூடியவரா இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்பாகவே கர்த்தரிடத்துல போய் இது கரெக்டா, இது சரியா என்று சொல்லி அவர் ஆலோசனை கேட்டிருந்தா, அவர் ஆலோசனைக்குள்ள கர்த்தருடைய ஆலோசனைக்குள்ள போயிருந்தா அந்த பேர் யாரும் வெட்டுண்டப்பட்டிருக்க மாட்டாங்க. யாரும் அந்த பட்டணத்துக்கு முன்பாக தலை குனிக்க ஆண்டவர் வைத்திருக்க மாட்டாரு. வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய ஆலோசனை இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை நம்மளுக்கு தேவை. தேவனுடைய தயவு நம்மளுக்கு தேவை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுல போகிற மனுஷன், அது எந்த மாதிரி ஒரு இருக்கலாம், எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலா இருக்கலாம், திறக்க முடியாம இருக்கலாம் வாசல்கள், ஆனா தேவன் அதை திறந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ இந்த ஆயி பட்டணத்துக்கு ஆனது போல இன்னைக்கு யோசுவா அந்த மனுஷர்கள் வந்து சொன்ன அந்த ஆலோசனைப்படி அவர்கள் செய்தது நிமித்தம் ஒரு பெரிய தோல்வி உண்டானதா இருக்கு. பாருங்க, அவர் யோசுவா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. அந்த கிலோவசனம் அப்படி வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். யோசுவா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர். அந்த இடத்துல அதுக்கப்புறம் போய் அவர் என்ன பண்ணுகிறாரு, தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஜபிக்கும் போது அந்த சூழ்நிலை மாறக்கூடியதா இருக்கிறது, அந்த பிரச்சனை மாறக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், தாவீது கூட சொல்ற சில விஷயங்களை பார்க்கும் போது அவர் நம்ம மேல கண்களை வைத்து அவர் நம்மளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை இல்லாத நிமித்தம் போகிறது நிமித்தம் தான் இன்னைக்கு தோல்விகள் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது மோசே குரவல தான் அவர் ஒரு விஷயத்தை அவர் எடுக்கணும் என்றால், ஒரு விஷயத்தை செயல் பண்ணணும் என்றால்
என்றால் அவர் என்ன பண்ணாரு, எல்லா போய் தேவ சமூகத்தை ஆலோசனை பெற்று தேவனோடு கூட கேட்டு சில விஷயங்களை ஆண்டவர் அவருடைய வைத்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியங்களுக்குள்ள ஆலோசனை தேவைப்படுகிற, குடும்பங்களுக்குள்ள ஆலோசனை தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், யார் நம்மளுக்கு என்ன காரியங்களை சொன்னாலும், என்ன காரியங்களை நம்ம தீர்மானம் எடுக்கணுமோ அதை கர்த்தரிடத்துல, தேவனிடத்துல நம்ம தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்பா நீங்க என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட நீங்க வார்த்தையில பேசுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அதுக்குதான் யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள். ஆனா நம்ம சில நேரத்துல புத்திமானாய் நடந்து கொள்ளாத நிமித்தம் தான் நம்மளுக்கு என்ன ஆகுறதுனா, நாய்ப்பண்ணத்துல எப்படி போய் அந்த ஜனங்களுக்கு அவமானப்பட்டு வெட்டுண்டு பட்டு அதுக்கப்புறம் சாம்பலை மேல போட்டுக்கொண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஜெபித்து அழுந்து புலம்புற சவம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா அதுக்கு முன்பாக, ஆகாத்துக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண வேண்டும், புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, நீ ரொம்ப புத்திசாலியா இந்த வேலை செய்த, நீ ரொம்ப புத்திசாலியா இந்த காரியத்தை எடுத்துக்கிற, ரொம்ப ஞானமா இந்த காரியத்தை நீ செயல்பட்ட என்று சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறவரா இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லப்படுகிறது, நம்ம எந்த வேலைகள் எடுத்தாலும் அதில் வெற்றியை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். எந்த காரியத்துல ஊழியங்கள் ஆகட்டும், ஜபங்கள்ல ஆகட்டும், ஒரு வெற்றியை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு என்ன தேவைன்னா, நான் சொல்லுகிற காரியம் தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தை உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. இதை எடுக்கிற தீர்மானத்துல ஒருவேளை உன்னோட திருமண காரியமா இருக்கலாம், இல்ல உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னருக்காக செபித்து கொண்டிருக்கலாம். எந்த விஷயங்களாகட்டும், அது தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க, கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி இருக்கிற மனுஷன் அவன் எப்போதும் அவன் அசைக்கப்படவே மாட்டான். பிசாசு நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டான், சில ஆலோசனை எல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனா தேவன் நம்மளுக்கு பிசாசு கொடுக்குற ஆலோசனை, சத்ருவான் கொடுக்குற ஆலோசனை, துன்மார்க்கத்திலையோ நம்ம அழியக்கூடிய காரியங்களும் தோல்வியிலையும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுப்பான். ஆனா நம்ம அருமையான ரட்சகர் நம்ம அழைத்த தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் அவர் நம்மளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஒரு அருமையான நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ற இயேசுவின் நாமத்தினால நீங்க எது நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க ஜெயமா எடுக்கிறீங்களோ உங்களுக்கு ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். இப்ப பாருங்க, ஒரு யோசுவா ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு, இந்த சூரியனை நிக்க வைக்கணுமான்னு கேட்கிறாரு. அப்பே ஆண்டவர் உடனே பரலோகத்துல சொல்றாரு, ஒரு மனுஷனை கொண்டு அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, இன்னைக்கு எத்தனை பெரிய காரியம் நம்மளை கொண்டு கர்த்தர் செய்கிறாருன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு என்னன்னா, ஒன்று அவருடைய வேத வசனத்துக்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். 2வது நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். 3வது நம்ம தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். 4வது நம்ம வாழ்க்கையில தோல்வி இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களா, நம்ம ஒரு ஜெய கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே, அப்பா உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, யோசுவாக்கு தன்னை வாழ்க்கையில் ஆண்டவரை எல்லாத்துலயும் வெற்றி சிறக்க வைத்தவர் ஆண்டவரை. 7வது அதிகாரத்துல வரும்போது ராஜா ஒரு பெரிய தோல்வி அவர் பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறார். மனுஷனுடைய ஆலோசனை எப்போது வீணானதா இருக்கிறது. மனுஷனுடைய ஆலோசனை ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நடப்பிக்காது ராஜா. ஆனா உம்முடைய ஆலோசனையோ எல்லாத்தையும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை, எங்க வாழ்க்கைக்கு தேவை ராஜா. நீங்க நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.